ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பலவித போராட்டங்கள், சவால்கள் இருக்கும். எப்படி நான் கர்த்தருக்குள்ள வளர்றது, எப்படி நான் ஆண்டவரை நெருங்கி சேர்றது, ஒவ்வொரு நாளும் நம்ம ரெகுலராக நம்ம பைபிள் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை அவர் சரிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால தொடர்ந்து நீங்க ஆண்டுடைய வார்த்தையில வளரும்படி நான் தாழ்மையோடு கேட்கிறேன். தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறதுல நம் நேரம் செலவழிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும்படி, ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீங்களே, அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாலிபர்களாகிய உங்களுக்கு அநேக கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆண்டவர்ட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்கணும். ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்கணும். என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஆண்டவரை அனுமதிச்சீங்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் ஏன் இந்த காலேஜில் சேர்ந்தேன்? எனக்கு ஏன் எப்படிப்பட்ட அம்மா அப்பாவை கொடுத்தீங்க? நான் ஏன் இந்த ஊரில் என்னை பிறக்க வச்சிங்க? பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் பல கேள்விகளை கடவுள்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனிடம் கேட்ட முதல் கேள்வியை நான் கொஞ்ச நேரம் நம்ம வாசித்து நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் உலகத்துல உண்டாக்கின ஆதாம் ஏவாள் தான் கையினாலே மண்ணினாலே உருவாக்கின ஒரு உண்மையுள்ள ஒரு மகிமையுள்ள ஒரு சரீரமாய் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டு கையினாலே உருவாக்கி தன்னுடைய சொந்த மூச்சு காத்தை கொடுத்து உருவாக்கின விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் நீங்களும் நானும். ஆண்டவர் படைக்கப்பட்ட முதல் படைப்பு ஆதாம்கிட்ட ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு ஒரு ஆண்டவரை அறியாத, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ தெரியாத ஒரு டீம் கேள்வி கேட்டதை நான் ஒரு வீடியோல பார்த்தேன். என்னன்னா, பைபிள்ல போட்டிருக்கேங்க, உங்க கடவுளுக்கு கண்ணு தெரியாதா? எங்க ஆதாமே எங்க இருக்கிறாய்ன்னு அப்படியே கேட்குற அளவுக்கு அவங்க கடவுளுடைய கண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்ததை, கேலியா பேசினதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. ஆண்டவர் அப்படிலாம் ஒன்று கேட்கலங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க, ஒரு பெரிய வீடு, நீங்க வீட்டை திறந்த உடனே உங்களுடைய குழந்தை பாய்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறது. உங்களுக்கு தெரியும் பாய்க்குள்ளதான் அந்த பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? என் பிள்ளை எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுவீங்கல்ல. அந்த ஒரு வீட்டுக்குள்ள அப்பா உள்ள போன உடனே என் பிள்ளை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுவார்ல. அதே போலதான் ஆண்டவர் இந்த பைபிள்ல தன்னுடைய பிள்ளையை போல உணர்வோடு தேடுகிறார் என்று அந்த ஊழியக்காரர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறார். ஆதாம் எங்க இருக்காரு நல்லா தெரியும். ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு உள்ள அர்த்தம் தெரியுமா? ஆதாமே, நீ இப்பொழுது எந்த நிலைமையில் நீ இருக்கிறாய்? இங்கே 8வது வசனத்தை கவனிங்களேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி என்று எழுதியிருக்கிறது. அருமையான வாலிப சகோதரனை சகோதரி, ஆண்டு இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆண்டுடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம யாராவது நம்மளை பார்த்து நம்மள்ட்ட பேசாம விலகி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேச மாட்டோங்க. ரொம்ப யோசிப்போம், நம்மளை அவாய்ட் பண்ணாங்களே, அவங்கள்ட்ட ஏன் பேசணும். ஆனா ஆண்டவரால் படைக்கப்பட்ட உங்களை நீங்க ஆண்டவரை விட்டு நீங்க விலகின போதிலும் ஆண்டவர் ஒரு கேள்வியோடு கூட உங்கள்கிட்ட வருகிறார். எங்கப்பா இருக்கிற? என்னை விட்டு அவனுக்கு வேற பாதுகாப்பு கிடையாது, என்னை விட்டு அவனுக்கு வேற எந்த ஒரு பாதுகாப்பு உனக்கு கிடையாது, நீ என்கிட்ட திரும்பி வருவாயா என்று சொல்லி ஆண்டவர் கேள்வியோடு ஆதாம்கிட்ட வருகிறார். நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாத நிலைமையிலே ஆதாம் இங்க இருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகி பிசாசுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாய் போன பிறகும் கூட ஆண்டவர் வந்து, நீ எங்கப்பா இருக்கிற? உன்னுடைய ட்ரெஸ்ஸில் நீ இலைய தச்சு நீ போட்டிருக்கிற, அது கொஞ்ச நாள்ல அது கசங்கி போயிடும், கொஞ்ச நேரத்துல அது உதிர்ந்து விழுந்துடும். நீ வா, நான் ஒரு பலி கொடுக்கட்டும், நான் ஒரு தோளுடைய உனக்கு உண்டாக்கட்டும். நீ என் வார்த்தையை கீழ்ப்படியாம நீ நிர்வாணின்னு உன்னை நீ வெளியே காண்பிச்சதுனால நான் உன்னை அப்படியே விட்டுற போறதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் தோளாடுகளை உடுத்துகிறாருன்னு சொல்லி நம்ம பைபிள் வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாருனாலும் சரிங்க,
ஆண்டவருடைய சந்நிதிக்கு விலகி நீ ஓடுறீங்களா? ஆண்டவர் பேசுறதை கேட்டும் கூட ஆண்டவர் சில விஷயங்களை நோன்னு சொன்ன பிறகும் கூட நம்ம விலகி ஓடுகிறோமா? ஆண்டவர் நம்மளை தேடி வருகிற தேவன். நமக்கு வேணா அவர் வேணான்ற மாதிரி நீங்க யோசிக்கலாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் நானும் தேவை. ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறார். அதாமே நீ இங்க இருக்கிற இன்னைக்கு இந்த சத்தத்தை நீங்க உங்க காதுலையும் துணிக்குதுங்க. என் மகனே, நீ இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாய்? காலேஜ் படிக்கிறியா? நீ ஸ்கூலுக்கு போறியா? உனக்கும் மற்றவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு உனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய்? ஆபரேஷன் மொபிலைசேஷன்ங்கிற ஒரு பெரிய ஊழியத்துடைய ஸ்தாபகர் ஜார்ஜ் வெர்வர், அவர் ரட்சிக்கப்பட்டது குறித்து கேள்விப்பட்டேன். என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஒரு கிளப்ல, ஒரு நைட்டு கிளப்ல போய் அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஜார்ஜ் வெர்வர் நீ இப்போ எங்கே இருக்கிற? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேள்வி. அன்னைக்கு தன் வாழ்க்கையை ஜார்ஜ் வெர்வர் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டு அவருடைய வாழ்க்கையிலே தர்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தி வெளில ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு உண்மையாகவே உங்கள் மனசில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. நான் திரும்பி உங்களுடைய சமூகத்தில் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அன்றி வேற யாராலையுமே நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு கொண்டு வர முடியாதுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, நான் உங்களுடைய ரத்தத்துக்குள் நான் அர்ப்பணிக்கிறேன். நான் உங்க சமூகத்தை விட்டு விலகினது உண்மைதான். யோனாவை போல நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போனது உண்மைதான். ஆனால் திரும்பி நான் உங்கள்கிட்ட வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேள்வி கேட்ட உண்மையுள்ள தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக உயிர் கொடுத்து எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உடைய சமூகத்தில் நாங்கள் நெருங்கி வர எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற, உண்மையாய் எங்களை பாதுகாக்கிற உடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி விடாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.